பசிக்கிற மாதிரி இருக்கு. மருமகளே சொல்லுங்க மாமியாரே. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பசிச்சா சோத்தை போட்டு சாப்பிடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அதான் என்ன ஸ்பெஷல்னு கேக்குறேன். சனிக்கிழமை அத கேக்குறது இல்ல, அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அதெல்லாம் கேக்குறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மட்டும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னமா ஸ்பெஷல், ஞாயிற்றுக்கிழமை என்னமா ஸ்பெஷல். உலகத்துல ஏத்தான நானும் கேட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு கேட்டது ஒரு தப்பா? ஏன் அத மாத்தி புதன்கிழமை என்னமா ஸ்பெஷல், வியாழக்கிழமை என்னமா ஸ்பெஷல் அப்படி கேட்க வேண்டியதானே. எப்ப பாரு ஞாயிற்றுக்கிழமை என்னமா ஸ்பெஷல். சரி, சமையல் முடிச்சிட்டே இல்லையா? என்ன சொல்லுவாங்கல்ல, புராணம்லாம் பாடாத. நான் பேசுறது புராணம் பாடுற மாதிரி. நீங்க உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுடி அப்படி ஆரம்பிச்சு வைக்கிறேன்டி அப்படின்னு 4 மணி நேரம் அது புராணம். என் ஃப்ரெண்ட் இப்பதான் போன் பண்ண. அவ சொன்னா அவளோட மருமக தான் 12 மணிக்கெல்லாம் சிக்கன் மீன் என்னென்னமோ சொன்னா அது வாய்க்குள்ள நுழையல, அத்தனை வச்சு சாப்பாடு கொடுத்தால. உன்னைய மாதிரியா? அவங்க மாமியார் நல்லவங்களா இருக்காங்க, அதனால தட்டு நிறைய வச்சு கொடுப்பாங்க. நீங்க எதை வச்சு கொடுத்தாலும் குறை சொன்னா அப்படித்தான் இருக்கும். சரி, இன்னைக்கு சிக்கன் தான் எடுத்தேன், 65 பிரியாணி செஞ்சிருக்கேன். 65 செஞ்சிருக்க? ஆமா. சரி, எடுத்துட்டு வா சாப்பிடலாம். இன்னும் 65 எடுக்க போனவள இன்னும் ஆளு வந்துட்ட. பாத்தீங்களா எவ்வளவு திட்டாலும் ஒரு கிண்ணத்து நிறைய 65 கொண்டு வரா. இவல்லவா மருமக. என்ன சொன்னீங்க? கிண்ணத்து நிறைய 65 கொண்டு வந்துட்டான்னு சொன்னேன். கிண்ணத்து நிறைய இல்ல, உங்களுக்கும் என் காசுதான் கிண்ணத்து நிறைய கொடுக்கணும்னு தீந்து சொத்த ஒரே ஒரு பீஸ் கொடுத்தானா இது எப்படி பத்தி எனக்கு போடி. 65 வேணாம், 1 வேணாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. எனக்கு வேணாண்டி, நீயே தின்னுட்டு போடி. ஒரு 65 கொண்டு வந்து கொடுக்குறான். நான் நம்ம பப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். என் மய வரட்டும், என் மய வரட்டும். மனசு தாங்காட்டி போயிட்டு போகுது. ஒத்த 65 கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மய வரட்டும், நான் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உங்க மகனே இந்த காஞ்சி போன 65 தான் சாப்பிட்டு போயிருக்காது. வேணுமா? வேணாம் வேணாம். சரி, போய் சாம்பார் சுருத்துனுங்க. நான் சாப்பிட மாட்டேன்டி, விரதம் தாண்டி. போயிருடி, இப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ.